கள்ளக்குறிச்சி மேட்டரில் வந்து அந்த விவசாய தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணாங்க. இப்போ மத்திய தலைமை ஆசிரியர் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன். நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க. 2 மாதத்தில் திருப்பி வேறு இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க. இளந்த சத்தம் தான். ஆனால் இவங்க 2 பேரும் சாராய ஊரல் போட்டு காய்ச்சலை. இவங்க அதில் எலி பேஸ்ட்டு கலக்கலை. கலந்த வேறு இடத்துல இருக்கான், அது ஒன்றா. ஆனால் இதெல்லாம் என்னென்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சால் இப்படி அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுகிறவங்க அந்த வாடகை வாய்கள் மற்றவங்கெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இப்படி கள்ளச்சாராயம் வித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி ஏற்கிறீங்க? அதுக்கு சிபிசிஐடி, உளவுத்துறை, கியூபிராஞ்சினி ஏகப்பட்டதை வச்சுருக்கு. உள்ளூர் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, அங்கே பல பேர் இருக்காங்க, உள்ளூர் காவல் நிலையம் இருக்குது. தெரியாதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது? தெரியாதுன்னு. அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கு தெரியாது, யாரோ பேச சொல்லி அனுப்புனாங்க, பேச்சாளர் வர்றாங்க, மேலேருந்து உத்தரவு வருது, ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க. உண்மையா இல்லையா? அனுமதிச்சதுக்கு இப்போ மாற்றிருங்க, அனுமதிக்கலனாலும் அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டியான்னு தூக்கி போடுவீங்க. என்ன பண்ணுங்க? வருந்திரியலா வாழ்த்திரியலா? தேர்தலுக்கு என்ன சரியா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. இப்போ வந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம், அப்படி தான் நிற்போம். ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்கள் பொறுத்து இருக்கணும். திடீர்னு நீங்கள் வந்து என்ன கூட்டணி நீங்கிறீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி வைக்கலை, நான் தனியாக போட்டிடணும். எவ்வளவு நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு? உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களாம் சுதந்திர மாட்டாங்களா? தொடர்ந்து தோற்று போனால் மன சுதந்திராதா? நீங்களும் ஒரு 10 எம்எல்ஏ, ஒரு 2 எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அடிக்கிறது. சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. சேர்றமா இல்லையாங்கிறது அப்புறம். சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியாக நிற்கிறதானே உங்கள் பலம். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தனியாக நின்று என்ன செய்கிறதுன்னு கேட்குறது. அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னு என்ன நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்யலாம்? இல்லை நான் என்ன செய்யலாம்னு சொல்லி இல்லை நான் போட்டியிடுறேன் தனியாக. போய் பாருங்கள், இப்போ சந்திச்சு 60 வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன். 117 பெண், 117 ஆண், 100 இளைஞர்கள். முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர 100 இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ பாருங்கள். இப்போ என்னை விடுங்க, கொஞ்சம் கட்சி வேலை பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.